இருக்க உன்னை நம்பி நான் இருக்க உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளி மலையான் வேலையாயில் வாழ்வு வளம் காண கடைகள் பாறையா கடைகள் பாறையா தென்பழனி மலை மேலே தண்டவாடி கோலத்திலே தென்பழனி மலை மேலே தண்டவாடி கோலத்திலே கண்குளிர கண்டு விட்டால் போதுமே கண்குளிர கண்டு விட்டால் போதுமே கருத்தில் உன் அருள் வடிவம் தோன்றுமே உள்ளத்திலே நீ இருக்க நம்பி நான் இருக்க வெள்ளி மலையான் மகனே மேலையா உங்கள் வாழ்வு வளம் தான அடைக்கல் பாறையா அடைக்கல் பாறையா கந்தா கடம்பா கார்த்திகேயா தமிழ் இனம் போற்றும் தமிழ் பெரும் கடவுளே அடியேன் நாரதனின் பணிவான வணக்கம் முருகா. வருக வருக நாரத மகாமுனிவரே, நான்முகன் மைந்தரே, ஆயக்கலை 64 கலைகளுக்கும் வாணியாக இருக்கக்கூடிய சரஸ்வதியின் முதல்வரே, தாங்கள் இங்கே வருகை தந்திருக்கிறால் சாதாரண வருகையாக இருக்க முடியாது. ஆக வந்தவரை வரவேற்பது வந்தமிழ் நாடு. அப்படி இருக்கின்ற பொழுது என்ன நாடி தாங்கள் வந்திருக்கிற ஒரு காரணத்தினால் தங்களுக்கு ஒரு சிறியதொரு வரவேற்பு ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறேன் முருகா. இனிதான சுரஞான இசமேதையே இசை மேதையே இனிதான சுரஞான இசை மேதையே இசை மேதையே இனிதான சுரஞான இசை மேதையே இனிதான சுரஞான இசை மேதையே இனிதான சுரஞான இசை மேதையே எனதெந்த குயர்வான தவயோகியே குயர்வான தவயோகியே இனிதான சுரஞான இசை மேதையே மனிதாபிமானத்தை நாரதரே நாரதரே மனிதாபிமானத்தை நாரதரே நாரதரே மனிதாபிமானத்தை கனிவான போகத்தை மனிதாபிமானத்தை கனிவான போகத்தை மனிதாபிமானத்தை கனிவான போகத்தை மனிதாபிமானத்தை கனிவான போகத்தை கனிவோடு வரவேற்கும் தவயோகியே பரிபோக வரவேற்போம் தவயோகியே இனிதான சுரஞான இசை மேதையே அரண்மாளையர் சுரண்மானிடர் அனைவருக்கு வல்லவரே அகங்காரொழி குகன் கொள்கையை அழித்திட்டு வல்லவரே அரண்மாளையில் சுரஞானியர் அனுப்புக்கு வல்லவரே அகம் காரணம் குணம் கொள்கையை அடக்கிட வல்லவரே நீங்களாசல் நீடராக ஏகுகண்டே நாரதரே மாமுனியே நீங்களாசல் நீடராக ஏகுகண்டே நிகழ்ந்ததை எனக்கு இங்கு எடுத்துரைப்பீர் கந்தனை எனக்கென்று எடுத்துரைப்பீ இனிதான சுரஞான இசை மேதையே எனதெந்த குயர்வான தவயோகியே இனிதான சுரஞான இசை மேதையே நாரத மகாமுனிவரே, அன்பு மைத்துனரே, தாங்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றால் சாதாரண வருகையா இருக்க முடியாது. ஆனா நான் இங்க ஒரு இடத்துல கொஞ்சம் ஆனந்தம் மறந்துவிட்டாலும் நீங்க என்ன காட்டில் ரொம்ப ஆனந்தமா வந்திருக்கீங்க. தங்களை தாங்கள் சந்திக்க வந்ததற்கான விஷயம் தங்கள் சந்திக்க வந்த விஷயத்தை விட உங்களை காண வந்திருக்கிறோம் என்பது எனக்கு மகிழ்ச்சியான செய்தி இல்லையா? அப்படி மகிழ்ச்சியான செய்தியோடு வரும் பொழுது இரட்டிப்பு மகிழ்ச்சி தருவது போல
கந்த பெருமானுக்கென்றே சிறப்பான கனி ஒன்றை கண்டு வந்திருக்கேன் முருகா. மீண்டும் கனியா? ஆமா முருகா. வேண்டாமே அவங்க பணி. முருகா வாங்க முருகா. ஏன் கடினோட இவ்வளவு விரக்தி அடைய என்ன முருகா காரணம்? ஏன் இவ்வளவு கோவம் எதுக்கு? ஏற்கனவே ஒரு கனியை கொண்டு வந்து இங்க குடும்பத்துல படாத பாடுபடுத்தி குழப்பத்தை ஏற்படுத்தி என்னை ஆண்டியா நிக்க வச்சுட்டு போன ஆளு முருகா. ஆண்டியாக நின்றாலும் வேண்டியதை கொடுப்பான் இந்த பழனி ஆண்டின்னு பேர் வாங்கி வேண்டியதை கொடுக்கறது ஒரு வழக்கம் இருக்கட்டும். ஆனா நான் நினைச்சது கிடைக்கல. இன்னைக்கு அஞ்சு போனாலும் மறுபடியும் இன்னைக்கு தான் வந்தீங்க. கனி கிடைச்சா என்ன பண்ணிருப்பீங்க? சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சிருப்பீங்க. ஆனா கனி கிடைக்காம போனதாலதான் என்னாடு என் மக்கள் இந்த தமிழ் மண்ணே உங்களுக்கு தமிழ் கடவுளை அவங்கள மாத்தி காட்டிருக்கீங்க. அதெல்லாம் இருக்கட்டும்ங்க. இருந்தாலும் அந்த ஆண்டியாக நிக்க வச்சுட்டு போயிட்டீங்க. மாப்பிள அது கொண்டாந்த கனி ஒரு பொதுவான கனி. அதை யாரு வேணா அடையலாம். சரி இது அப்படி அல்ல. அந்த கனியை வாங்கிங்க. அண்ணன் சாப்பிடாம கையில வச்சுக்கிட்டு இருக்காரு. தம்பியே சாப்பிடலைன்னா அந்த விநாயக பெருமான் இந்த சாப்பிடாம யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம தான் போயிடுச்சு. அந்த கனி அப்படிதான் இருக்கு. இப்ப மறுபடியும் கனிங்கிறீங்களே. இந்த கனி உங்களுக்குன்னு படைக்கப்பட்டது. கிடைக்குமா? உங்களுக்குன்னு படைக்கப்பட்டு உங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும். இல்ல இது அந்த மாதிரி ஏமாத்திட்டு போய் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா அன்று நீங்க கொண்டு வந்த கனியால் பழமே நீ பழனி என்ற படைவீடு கிடைத்திருக்கு. அன்னைக்கு கிடைச்சது ஒரு பெரிய வீடு. இப்ப இன்னைக்கு அதை விட பெரிய வீடு. பரவாயில்லையே. அத்தனை சிறப்பு. எப்ப இருந்து இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? உங்களெல்லாம் என்னைக்கு நான் சந்திக்க ஆரம்பிச்சேன் அப்பையில இந்த வேலையை மாத்திட்டேன் முருகா. அதானே நாடுதல் என்றாலே கலகம் செய்வதே வேலை. கலகமா? அதை விட்டு புட்டு இவ்விடத்துல கலகம்னு மட்டும் ஒருபோதும் நினைக்காதீங்க. இந்த விஷயத்துல என்னை நம்பி நீங்க இறங்குங்க. உங்களை எங்கே உன்னை நிப்பாட்டுற மட்டும் பாருங்க. ஒரு இடத்துல நிப்பாட்டுற பார்த்தாலும் மறுபடியும் எங்கேயும் நிப்பாட்டுற திட்டம் போட்டிருக்கீங்க. உயர்ந்த இடத்துல நிப்பாட்டி காட்டுறேன் முருகா. உயர்ந்த இடத்துல. சரி நீங்க கண்டு வந்த கணிக்கு இதுக்கு ஏதாவது பெருமைகள் இருக்கா? பெருமை இல்லாத கனியை உங்களுக்கு பார்த்து வர முடியுமா? இருக்கா? அப்படி அத்தனை பெருமை இருக்கிறது. நீங்க சொல்லுங்க பாப்பா அதுக்கான பெருமைகளை. மிக சுருக்கமாக கூறுகின்றேன் முருகா கனியின் பெருமையை. மங்கனிக்கும் தேன் கதளி வங்கனிக்கும் மேலி நிற்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே முருகா. அக்கனியை இக்கணமே கொய்யாமல் கொய்தழைத்துக் கொள்வி முருகா. முருகா வாழை பலா என முக்கணியை காட்டிலும் சிறப்பான கனி முருகா இக்கனி. மான்கணிக்கின் தென்கதிலும் மண்கணிக்கு மேலணிக்கு மறு பூங்கனி அக்கனி தாங்கள் கொய்யாமல் கொய்தணைத்துக் கொள்ள வேண்டும் முருகா. முருகா கொய்யாமல் கொய்து பட்டும் படாம இங்க பாருங்க. கொய்யாமல் கொய்து பட்டும் படாமனா அப்புறம் அது எதுக்கு எனக்கு? அப்பல ஒரு கனியை சாப்பிட்டு அத்தோட அந்த கனியை முடிக்கிறது கொய்கிறதுன்னு அர்த்தம். சரி கொய்யாமல் கொய்துனா என்ன அர்த்தம்? என்ன? இந்த கனியை நீங்க கொய்து கொண்டு இருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு நீங்க 10 தடவை நினைச்சாலும் 10 தடவை இந்த கனியை சாப்பிடலாம். அவ்வளவு இந்த மாதிரி இந்த கனியை பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். காலம் முழுக்க கனிக்கான ஸ்லாக்கியங்களை கேட்கிறேன். முருகா ஸ்லாக்கியம் என்ன முனியே? 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 மார்க்கத்தில் கண்ட கணிதனிக்கே உற்று. மார்க்கத்தில் கண்ட கணிதனிக்கே உற்று. மார்க்கத்தில் கண்ட கணிதனிக்கே உற்று. மார்க்கத்தில் கண்ட கணிதனிக்கே உற்று. ஸ்லாக்கியம் என்ன முனியே? நோக்கும் பொழுதே புலன்களுக்கெல்லாம் நோக்கும் பொழுதே ஐம்புலன்களுக்கெல்லாம் பார்த்தாவே நோக்கும் பொழுதே ஐம்புலன்களுக்கெல்லாம் சுவை தரும் கனியே கனியே கனியே. பார்க்கின்ற பொழுது ஐம்புலன்களுக்கு சுவை தரோட கனியா? மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த 5 தரக்கூடிய அற்புதமான கனி. அற்புதமான கனி நீங்க பார்த்துட்டு வந்திருக்கீங்களே. ஆமா முருகா. ஐம்புலனுக்கு சுவை தரும் சொன்னால் உங்களுக்கு ஏதாவது கொடுத்துச்சா? எல்லாருக்கும் இந்த சுவை தந்தா அது எல்லாருக்குமே எடுத்துக்கலாமே இந்த கனியை. யாருக்கென்று படைக்கப்பட்டிருக்கிறது? உங்களுக்கென்று. உங்களை தவிர வேற யாரும் பக்கத்துல நெருங்க கூட முடியாது. பஸ்பம் ஆயிருவாங்க. ஓ மற்றவர்கள் யாரும் நெருங்க முடியாது உங்களை தவிர்த்து. பட்சிகள் கண்டால் நேரம் விட்டு வைக்குமா? பட்சிகள் கண்டா பட்சிகள்
பட்சித்திடாத சொல்வீர் பட்சித்திடாத சொல்வீர் பட்சித்திடாத சொல்வீர் 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 பட்சிகள் கண்டால் பறந்தோடுமாகையா என்னது பட்சிகள் கண்டால் பறந்தோடுமாகையா பறந்து தெரித்து ஓடிவிடும் பட்சிகள் கண்டால் பறந்தோடுமாகையா பச்சமுடனே செல்வி என்ன நீங்க சொல்வதெல்லாம் விசித்திரமா இருக்கின்றது வித்தியாசமா பட்சிகள் என்றாலே பறவைகள் பறவைகள் ஒரு கனியை கண்டா அதை புசிக்கத்தான் நினைக்கும் ஆமா. அதை நெருங்கத்தான் நினைக்கும் அப்படிப்பட்ட பட்சிகளே கண்டு பறந்து ஓடுது அப்படின்னா ஏமாப்பல ஒருவேளை கனி எது அழுகி போயிருக்கா அருவருப்பா வாட வருதா ஐயா முருகா கனிகளே உண்டு உயிரால் குடிது பறவை இனங்கள் சரி ஆனா இது பறந்து ஓடுதான் நீங்க சொன்ன மாதிரி அழுகி போயிருக்க வாய்ப்பு இருக்கு அகோரமா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படி ஓடுவது இயற்கை சரி இது ஏன் ஓடுது ஏன் ஆஹா இந்த கனி கந்த பெருமானுக்கென்றே உகந்தது இத போய் நம்ம அடைஞ்சா நமக்கு பாவம் வந்து சேருமே அப்படின்னு எண்ணம் கொண்டு பறந்து ஓடுகிறது பறவை இனங்களுக்கு 8வது உயரத்தில் இருக்கிறது 4 அறிவு கொண்டது பறவைகள் அதுக்கு தெரிகின்றது இது இன்னொருத்தருக்கு இன்னொருத்தருக்கு சொந்தமானது என்று. இதை நம்ம நெருங்க கூடாதுன்னு ஆனா இந்த 6 அறிவு படைத்த மனிதர்களுக்கு தெரியுதா தெரியவில்லை அடுத்த வயதுன்னு தெரிஞ்சு இப்படியே தெரிஞ்சு அலைகிறாங்களே என்னத்த சொல்றது என்ன சொல்றது வேலை வச்சு ஒரு குத்தா வாயிலே குத்திருங்க முருகா குத்தத்தான் வேணும் எட்டாத கொம்பே எட்டாத கொம்பே எட்டாத கொம்பே இருக்கு மக்கனியை எப்படி கொய்திடலாம் முனியே எப்படி கொய்திடலாம் 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 எட்டு படிக்கிறு கொம்புண்டு அதை பற்றி முருகா எட்டு படிக்கிறு கொம்புண்டு அதை பற்றி ஏறி பறித்திடலாம் 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 மிக்கமையுள்ள அக்கனுக்கு அதன் மேலே குறுகளுண்டோ அத்தனை கவிதம் குறிகளுண்டோ நாரதரை மிக்க மேன்மையுள்ள அக்கனுக்கு அதன் மேலே குறுகளுண்டோ 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 முகமுண்டு தொங்குகை ரெண்டு கோதில கண்களுண்டு குனின முகம் உண்டு கொங்குகை ரெண்டு கோதில கண்களுண்டு முருகா கோதில கண்களுண்டு மாப்பிள முருகா இதே மறைச்சு வைச்சு சொல்ற மாதிரியே சொல்லிட்டீங்களே மறைக்கல முருகா இந்த முகம் கொங்கைகள் இரண்டு கோதிலாத கண்கள் உண்டு இதெல்லாம் ஒரு பெண்மைக்கில உண்டு பெண்ணுதான் நீங்க சந்தேகமே படாதீங்க சந்தேகமே வேணாம் பார்த்தது பொம்பளை பிள்ளையத்தான் பொம்பளை ஆமா முருகா யார் அது உங்க பொண்டாட்டி தான் ஏன் பொண்டாட்டியா ஏன் பொண்டாட்டியா மறுபடியும் பார்த்து வந்துகிட்டு இருக்கீங்களா உங்க பொண்டாட்டி உங்கள்ட்ட சேர்க்கறது தானே முருகா நான் பார்த்தது நான் கொண்டு போறதுக்கா பார்த்து வந்திருக்கேன் 2 பொண்டாட்டில இது எந்த பொண்டாட்டி ஆதியில கொடுத்திரலையே அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி அமிர்தவல்லி என்ற பெண்ணாகப்பட்டவளை தெய்வியான் என்ற பெயரிலே கல்யாணம் பண்ணீங்கல்ல? உங்களுடைய தலைமையில தான் திருமணம் முடிச்சேன் சுந்தரவள்ளி இளையவள் அவதானே பழைய ஆளாச்சே முருகா என்ன பழசுண்டிய புதுசு என்ன அவ சுந்தரவள்ளியா இருக்கும்போதே பழசு இப்ப வள்ளியா புதுசா உங்களுக்கா காத்திருக்கா அப்படியா இப்ப அவளை என்ன செய்ய வேண்டும் உங்களே நினைச்சு உருகி உருகி ஓடா தேஞ்சிட்டா சாப்பாடு கொடுக்கலையோ அதே அவ அப்பனத்தை கேட்கணும் ஆனா உங்களை நினைச்சு உருகுறா அதனால நீங்க இப்படியே போனீங்கன்னா அவ உடனே காலில் விழுந்துருவா போகாதீங்க இப்படியே செல்லக்கூடாது அப்புறம் எப்படி வேடனாக சென்று மான்குட்டி வந்ததாக வழக்குரைத்து அன்னவளை கடிமணம் புரிந்து காட்சி தர வேண்டும் முருகா கருமாறி மகன் உருமாறி சென்று அன்னவளை திருமணம் பண்ண வேண்டும் ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும் பாடுற மாட்டை பாடி கறக்கணும் முள்ளால குத்தி எடுக்கிற மாதிரி அன்னவளை வேடவனத்தை சார்ந்தவள் ஆக நானும் ஒரு வேடவனாகவே சென்று திருவிளையாடல்களை புரிந்து அன்னவளை திருமணம் முடிக்க வேண்டும் அது போதும் முருகா அப்பேற்பட்ட திருமணம் முடிக்கின்ற பொழுது பாட்டி என பாமாலையோடு திருமணத்துக்கு பூமாலை கொண்டு நான் வருகின்றேன் பாமாலை என்று சொல் மும்மாலையோடு நான் வர்றேன் முருகா மும்மாலையோடு வருகின்ற உங்களுக்கு இந்த உலகம் உள்ளவரை எப்போதும் இந்த மக்களோட ஆசையுமே மக்களோட ஆசீர்வாதம் எப்போதும் புகழ் மாலையாக நன்றி நிலைத்திருக்கின்றேன் முருகா ஆக நான் சென்று வேடமாறி வேடம் தரித்து வருகின்றேன் என்று வெற்றி அதுவரை உங்களுக்கு உங்களுடைய கானமழை ஒளிந்து காலத்தால் கொண்டு ஆழ்த்தி விடுகின்றேன் நீங்கள் சென்று விரைவாக வாருங்கள் முருகா இன்பக் கடலில் ஆழ்த்துகின்றேன் முருகா சொல்லுங்க கந்தப்பெருமான் செல்லும் நற்காரியம் சிறக்க வேண்டும் நம்மையெல்லாம் காத்திருச்சிக்கும் தாய் அந்த பிடாரியம்மனை பணிந்தால் கந்தப்பெருமான் செல்லும் நற்காரியம் சிறக்கும் பணியலாம்